ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்பயும் போல் இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த கப்பில் அரை கப்பு ரவை வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியில் பாதி தண்ணியை வந்து ஊறி வந்துருச்சு. இப்போது இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த ஊறின ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 3 வரமிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சின்ன சைஸு இஞ்சி துண்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்து இஞ்சி பேஸ்ட்டுங்க. அதை வந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்ச இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம தோசை மாவெல்லாம் கரைப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம மாவு வந்து கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம உடனடியாக செய்கிறதுனால சமையல் சோடா வந்து சேர்க்குறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வந்து சூடுபடுத்திட்டு நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாங்க. நம்ம மாவு அரைக்காத டைமில் இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போ இது மூடி போட்டு மூடி எடுத்தாச்சு. நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக நம்மளோட தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட பொட்டுக்கடலை சட்னியோ அல்லது தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றி நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தோசையும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அருமையாக நம்மளோட தோசை ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.